வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. அப்பப்போ இப்படி தேசத்துக்காக, நாட்டுக்காக, ஊருக்காக, மக்களுக்காக, அனைவருக்குமாக போராடினவங்கள தேடி தேடி வர்றது உண்டுங்க. எப்போல்லாம் நான் சில நேரங்களில் எதுக்கான வாழ்க்கை, இது வாழ்க்கைங்கிற ஒரு தேடலுக்குள்ளே ஆகும்போது நான் இப்படி இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு தான் வருவேன். உண்மையாகவே கவிமணியையும் நிறைய வாட்டி 2-3 வாட்டி எல்லாம் போயிருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் குமரி தந்தை அவர் தானுலிங்க நாடார், இன்னும் இவரை பேர் தெரியும், இவர் போராடி இருந்தாருன்னெல்லாம் தெரியும். ஆனால் இவரோட சமாதி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இடையில தான் இங்கே போர்டு வச்சுருந்ததை பார்த்தேன். அப்போ இங்கே தான் இருக்குன்னு மனதில் கொண்டேன். பின்பு இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். கொட்டும் மழையில் இன்னைக்கு யாரை தேடி வந்திருக்கிறேன். இதெல்லாம் பாக்கியமாக நான் நினைக்கிறேன்னா, இன்றைக்கி அரசியல்வாதிகள் குழுமமாக எல்லாரும் இல்லை, ஒன்றா எல்லாரும் வந்துடாதீங்க. திருடுறதை பார்க்கும்போது அவங்கள தண்டிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க. எனக்கு அவங்களுமே உணர்வு ரீதியாக நம்ம முன்னோர்களை நினைத்து அனைவருக்குமான ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டும். குறுகிய மனப்பான்மையோடு இல்லாமல் ஒரு பெருந்தன்மையோடு நடந்துக்கணும். இப்போ கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் திருடி இருந்தால் கூட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சொத்தை எல்லாம் என்ன பண்ணிடுங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. நல்லது, உங்களுக்கு குடும்பமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாழுங்க. உங்களுக்கு அது போக கடினமாக இருக்குன்னா அரசுக்கிட்ட முறையிடுங்க. கொஞ்சம் கூட செலவுக்கு பணம் வேணும், எங்களுக்கு இவ்வளோத்துலேயும் நல்லபடியாக வாழ முடியலை. ஏன்னா இடைக்காலகட்டத்தில் ஜட்ஜஸ் எல்லாம் கூட எல்லாருமே சிஜே ஆக முடியாது. அப்போ அவங்க டிக்னிட்டியோட வாழணும் இல்லையா? அப்போது ஊதியம் குறைவாக இருக்குது, நேர்மையாளர்களுக்கு ஊதியம் குறைவாக இருந்தால் எப்படி குடும்பத்தை நடத்தி வாழ முடியும்? வாழணும் இல்லையா? இப்போ அவங்க தங்களுடைய முறையீடுகளை அரசிடம் வைத்தார்கள். அதே மாதிரி நீங்களும் வைக்கலாம். சரியா? சம்பளம் குறைவாக இருக்கும் பட்சத்தில். அதனால் அனைவருக்குமான ஒரு நல்ல இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் உங்கள் குமரி சிந்துஜாவின் வேண்டுகோள். அதுக்காக குமரி சிந்துஜா என்ன வாய்ஸ் அவுட் பண்ணி வளர்றா, அவதூறு பரப்போன்னெல்லாம் பார்க்காதீங்க. அவதூறு பரப்புனால நான் உண்மையை தான் சொல்லுவேன். என்ன அவதூறு பரப்புனாலும் ஒரு தனி மனிதனாக இந்தந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த காலங்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது. நன்றிங்க.